ஏய் நேரமாச்சு, மண் எடுத்தது போதும், மீதியை நாளைக்கு எடுத்துக்கலாம். ஏத்துக்கடா கழுதிய மேல எடு படுத்த. பணத்தை ஈரமாக்காம கொடுக்க மாட்டியா? அன்னை தாண்ட பண்ணேன், பேத்ததுல பணம் நனைஞ்சு போச்சுக்கண்ணே. ஏன் பெருசு, பழசே பாதி நிக்குது, நீ மண்டைய போட்டா மீதி எவன் கொடுப்பான்? கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை போற நீங்களே வாங்கிக்கிறீங்க. வாயில்லா ஜீவனங்களை வச்சுட்டு நாங்க எப்படிங்க முதலாளி வைத்த கழுவுறது? பஞ்சத்துக்கு பிறந்த நாய் மிதிச்ச கொன்றோம். உனக்கு மண்ணு தேவை, எனக்கு மாமூல் தேவை. மனசாட்சி கொடுத்தது. ஏய் நல்லா கேட்டுக்கடா, மண் எடுத்தமா மாமூல் கொடுத்தமான்னு இருக்கணும். அதை மீறி ஏதாவது பண்ணீங்க மண்ணோட மண்ணா போட்டு புதைச்சிருவேண்டா. ஏத்துறா கழுதிய. அழுதுட்டே இருக்கீங்க. சம சத்யராஜனை வர சொல்லிட்டு இவங்களை சாணி மதிக்கிற மாதிரி மதிக்க சொன்னா தான் அடங்குவாங்க மாமா. அது வரைக்கும் இவங்க அடங்கவே மாட்டாங்க மாமா. தூக்கி சொல்றது தானையா சரியான வார்த்தை. உன் மாப்பிள்ளைய வர சொல்லியா, அவன் தான் இவங்களுக்கு சரியான ஆளியா. கோரையனோட ஆளுங்களும் சரண்டர் பண்ணல, கண்டிஷன் பையில கையெழுத்தும் போடல. ஏயா சார், நாங்களும் ஒரு வாரமா தேடிக்கிட்டு தான் சார் இருந்தோம். ஏயா அந்த 4 பேத்துக்கும் பொண்டாட்டி புள்ள கருமந்திரம் எதுவும் இல்லையா? சார், நாங்க தேடிக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சு ஒரு வாரமா அப்ஸ்டாண்டிங் ஆயிட்டாங்க சார். இன்னைக்கு தான் வர சொல்லி வந்திருக்காங்க சார். ரைட்டர் சார், அவங்கள கூப்பிடுங்க. சுப்பையா ஐயா கூப்பிடுறாரு, போங்க. வணக்கம் ஐயா. எங்கடா குறையன் சொல்றா. எனக்கு தெரியாதுங்க ஐயா. ஐயா தெரியாதுங்க ஐயா. தெரியாதா? தெரியவே தெரியாதுங்க ஐயா. தெரியாது சொல்ல மாட்டேன். தெரியாதுங்க ஐயா. ஏண்டா குடும்பமே சேர்ந்து கலாச்சாரம் காய்ச்சுவீங்க, முடிச்சு உள்ள போட்டா வெளியே வந்த உடனே நாங்க தான் பெரிய புடுங்கீங்கன்னு திமிர காட்டுவீங்களோ? இல்லைங்க ஐயா, சத்தியமா தெரியாதுங்க ஐயா. எங்கடா போனா? தெரியாதுங்க ஐயா. உன் தம்பி வெத்தலை பாக்கு வச்சு ஆரத்தி எடுத்தாதான் வருவானோ? சொல்றா. சொல்றீடா சொல்லு. ஐயா, ஒரு வாரமா வீட்டுக்கு வரலன்னு எல்லா பக்கமும் தேடி பார்த்தாங்கய்யா. கடைசியில காட்டு தோப்புக்குள்ள தேடி போனையா, அங்க எரிஞ்சு போட்டு சாம்பலும் மண்ணோடு தாங்கய்யா கிடைச்சது. இதோ அந்த இடத்துல இது தாங்கய்யா கிடந்தது. காட்டு தோப்புல நீங்க தானே கோரையனை அரெஸ்ட் பண்ணீங்க? ஆமா சார். வாங்க போ. தம்பி போட்டோ எடுங்க. கான்ஸ்டபிள் இந்த பைய எடுங்க.
தம்பிங்க வாங்க. கண்டிப்பன் சார், இங்க ஒரு கோடாரி கிடக்கு. இது வரைக்கும் 11 மர்டர், 7 ரேப், சாட்சியும் இல்ல, அக்யூஸ்டும் இல்ல. இது என்ன பெரிய சிட்டி ஆயா? இந்த சின்ன மலை கிராமத்துல எப்படி நடக்குது? இதெல்லாம் யார் யார் செஞ்சிருப்பாங்க? சொல்லுங்க ரைட்டர். இந்த ஸ்டேஷனுக்கு நீங்க தான் சீனியர். இவ்வளவு கேஸ் பெண்டிங், எதையுமே க்ளோஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க. நீங்க அசால்ட்டா இருக்கீங்களா இல்ல நீங்களே பயப்படுற மாதிரி வேற ஏதாவது நடக்குதா? சார், இது வரைக்கும் எந்த விட்னஸும் கிடைக்கல சார். என்ன சார் பொறுப்பு இல்லாம இப்படி பேசுறீங்க? நீங்களும் நானும் போலீஸ்னா மேல என்னத்த ட்ரைனிங் எடுத்து கிழிச்சிங்கன்னு கேட்பான். இது வரைக்கும் ஒரு அக்யூஸ்ட் கூட கிடைக்கலையா? பிடிப்போம். போறையனை சேர்த்து மொத்தம் 4 அக்யூஸ்ட். போறையன், தாண்டவன், இடும்பன், நடையன். அந்த 4 பேர்ல நம்ம கவுண்டிங் படி 3 பேர் அவுட். அவங்க யாரு? ஒன்னு 4வது அக்யூஸ்ட் இந்த 3 பேரை கொலை பண்ணிருக்கணும். இல்ல இவங்களோட எதிரிய இவங்க 4 பேர் சேர்ந்து கொலை பண்ணி எரிச்சிருக்கணும். சரியா? சார், உங்க ஜட்ஜ்மெண்ட் கரெக்ட் சார். நீங்க நினைக்கிற அந்த 4வது அக்யூஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. மாமா, உன்னை நம்பித்தான் வந்திருக்கேன். என்ன கேளு மாமா, போ. கிளவிய கூப்பிடுற. பாட்டி, பாட்டி, பாட்டி. அண்ணே அண்ணே, பாட்டி வந்துச்சுண்ணே. என்னடா சத்யராஜ், என்ன விஷயம்? மாமன் தான் பாட்டி உங்ககிட்ட எதை கேட்கணுமா, அதான் கூப்பிட்டேன். ஐயோ, கிளவி சும்மாவே பேயாடுமா. இவ உடுக்கி வேற அடிச்சு விடுறானே. சத்யராஜ், கரகாட்டக்காரியை கரெக்ட் பண்றது நீயே. அதோ அங்க நிக்கிறாளே பறவை கிளவி, அதை நான் கரெக்ட் பண்ணணுமா? நோ, நெவர். என் செல்ல மாமா இல்ல, எனக்காக கேளு மாமா, கேளு மாமா. மாப்பிள்ளை, உனக்காக நான் கட்டாயமே கேட்கிறேன். டேய் மாமா, நடைய பார்த்தல. பாட்டி, நேத்து என் மாப்பிள்ளை பொண்ணு கேட்க வந்தப்போ நாள் சரியில்லை, நாளைக்கு வான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு நாள் நல்லாத்தான் இருக்கு. அதனாலதான் நானும் என் மாப்பிள்ளையும் சேர்ந்தே வந்திருக்கிறோம். ஏண்டா நம்பியார குடிச்சிட்டு வந்து உளறிக்கிட்டு இருக்கியா? நோ பாட்டி, நோ. நாங்க குடிச்சிட்டு வந்தாலும் குடிக்காம வந்தாலும் நாங்க உளர மாட்டோம். அங்க நிக்கிறானே என் மாப்பிள்ளை சத்யராஜ், உன் பேத்தி திருமாயே மனசார விரும்புறா, காதலிக்கிறா. உன்னை விட உன் பேத்திக்காக உசரையும் கொடுப்பான். பை உன் பேத்தியே என் மாப்பிள்ளை சத்யராஜை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீன்னா அவ கண்ணுக்குள்ளேயே வச்சு காப்பாத்துவான் பாட்டி. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அம்மா, சூப்பரா சொன்னேன். கொடுக்க முடியாதுன்னா என்னடா பண்ணுவ? கொடுக்க முடியாதா? அங்க நிக்கிறானே வாட்ட சாட்டமா என் மாப்பிள்ளை சிங்கம், உன் பேத்தியோட காதலை. அவனை விட்டு உன் பேத்திய தூக்கிட்டு போய் தாலி கட்ட வச்சிருவேன். தட்ஸ் ஆல். ஏ சத்யராஜ், நீ விரும்பினாலும் விரும்பாட்டியும் என் பேத்திய உனக்கு கட்டி தர மாட்டேன். கிளவி, நெட்டையா வளர்ந்தாலும் குட்டையா வளர்ந்தாலும் பொண்ணு கேட்டா கொடுக்கணும். என்னமோ உன்னைய பொண்ணு கேட்ட மாதிரி சிலுத்துக்கிற.
என்ன மாமா நான் கேட்டது சரிதானே? மாப்பிள சூப்பர் மாப்பிள. டேய் நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்கடா. இருங்கடா, ஒரு நிமிஷம் இருங்கடா. சிவகாமி, ஏ சிவகாமி. என்ன பாட்டி? அடியே சிவகாமி. இவனைக்கானா? ஏ கிளவி, பொண்ணு கேட்டா கொடுக்கணும்னு சொல்லி இல்ல குடுக்கலின்னு சொல்லு. டாடிய ஃபூல். எதுக்கு போலீஸ்கார மேல கூப்பிடுறேன்? மோகினி பேயும் வந்துருச்சு. என்ன பாட்டி ஏன் கூப்பிட்டா? 2 பேரும் குடிச்சிட்டு வந்து திரும்ப ஐயா பொண்ணு கேக்குறாங்க. தரலன்னு சொன்னதும் தூக்கிட்டு போய் தாலி கட்டுவேன்னு என்ன பயமுறுத்துறாங்க. அவங்கள என்னன்னு கேளு. அவங்கள விடாத. இவங்களும் சேர்ற பொண்ணு கேட்க வர. எல்லாம் உன் மேல தானா? அந்த அளவுக்கு தைரியம் வந்துடா. ஐடியா என்ன பொண்ணு தாலி கட்டுறது? உங்களுக்கு தைரியம் வந்துச்சா? அடி வாங்கி ஆயில. அந்த ஆளு கூட சேர்ந்து நீ தானே சொன்ன கட்டினா திரும்ப மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு, இல்லைன்னா வாழ்க்கையில கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு. அதான் நான் பொண்ணு கேட்டு போனேன். இது தப்பா? அதுக்குன்னு சம்பிரதாயம் ஒரு வரமுறை இல்ல. இப்படிதான் குடிச்சிட்டு வந்து பொண்ணு கேட்பாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் திரும்பியே விரும்புறேன். கல்யாணம் பண்ணி வையே, இல்ல நீயே எனக்கு கொல்லி வை. அப்படியே என் பேத்தி உன்னை விரும்பி இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் உன்னை பொண்ணு கேட்க வர சொல்லியிருப்பா. சொன்னாளா? சொல்லி இருக்க மாட்டா. பாட்டி, அவன் திருமாய மேல இருக்கிற ஆசையில ஏதோ தெரியாம கேட்டான். இந்த குடும்பத்துல நானும் ஒருத்தியா கேக்குறேன். உன் திருமாயை என் தம்பி கல்யாணம் பண்ணி வை பாட்டி. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா சிவகாமி? 18 வயசாகி என் பேத்தி பெரிய மனுஷி ஆகாம இருக்கா. அவளை எப்படி கட்டி கொடுக்க முடியும்? நாளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தை இல்லைன்னா நீங்க பேச மாட்டீங்களா? சத்யராஜுக்கு வாரிசுன்னு ஒண்ணு வேணாமா? மாப்பிள, வயசுக்கு வராத பொண்ணையா இத்தனை நாளா துரத்தி லவ் பண்ண? அவளோட அழகே தனி அழகு மாமா. அட போ மாப்பிள, இத வெளியே சொன்னா முன்னாடி சிரிக்க மாட்டாங்க, பின்னாடி ஆட்டோமேட்டிக்கா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தாய் தகப்ப இல்லாத என் பேத்திய நீதானடி வளர்த்த. திருமாயி மேல எனக்கு உரிமை இருக்கு பாட்டி. திருமாயி எனக்கு பிறந்திருந்தா என் தம்பிக்கு நான் தானே கட்டி கொடுக்கணும். திருமாயி நான் வளர்த்த பிள்ளைதான். ஆனா நான் பெக்காத மவ பாட்டி. அதனால என் தம்பிக்கு தான் திருமாயிய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். பாட்டி, என் பொண்டாட்டி சிவகாமியை சொல்லிட்டா. அடுத்த முகூர்த்தத்திலேயே சத்யராஜுக்கு திருமாய்க்கு நிச்சயதார்த்தம். எப்ப வயசுக்கு வர்றாலோ அப்ப கல்யாணம். எப்படி மாப்பிள? மாமா அது வரைக்கும் திருமாயோட ஜாலியா லவ் பண்ணு. சூப்பர் மாமா. மாமனை பார்த்து தான் கத்துவா. மாமனும் இங்க இருக்கு, அப்புறம் ஏன் கத்துறா? என் வயிற்றுல இப்பதாண்டி பால வாத்த. அடே தம்பி சத்யராஜ், திருமாயி வயசுக்கு வந்துட்டாயா? அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். மாமா ஜூட் அப்பளே ஜூட். ஓகே